காக்ரோச் ஜனதா பார்ட்டி வந்து விஜயவே வந்து தப்பாக பேசியிருக்காங்க. விஜயோட உண்மைகள்லாம் நாங்கள் வந்து ரிவீல் பண்ணுவோம். விஜய் வந்து இப்போ ஒரு போராட்டத்தை இங்கே தமிழ்நாட்டில் ஒரு காலேஜுக்கு ஒரு போராட்டத்தை வந்து நடத்துறதுக்கு வந்து அனுமதிக்காதீங்க. ஸ்டூடெண்ட்ஸை வந்து இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டியும் லெஃப்டிஸ்ட் பார்ட்டிஸும் வந்து சேர்ந்து ஒரு போராட்டங்கள்லாம் நடத்துறதுக்கு வந்து ஒன்று கூட்டுறதுக்கு அனுமதிக்காதீங்க அப்படின்னு ஒரு காலேஜுக்கு கவர்மெண்ட் வந்து நோட்டீஸ் அனுப்புகிறாங்க. தமிழ்நாடு கவர்மெண்ட் அதை வந்து அனுப்பிச்சதுக்கப்புறம் நிறைய எதிர்ப்பு வந்ததுக்கப்புறம் போராட்டம் வந்து ஜனநாயக உரிமை நீங்கள் வந்து எப்படி வந்து எதிர்க்கலாம் அது இதுன்னு சொல்லி எதிர்ப்பு வந்ததுக்கப்புறம் வந்து அந்த அந்த கவர்மெண்ட் ஆர்டரை வந்து திரும்பி பெற்றாங்க தமிழ்நாடு அரசு. இப்போது இதை வந்து காக்ரோச் ஜனதா பார்ட்டியோட அந்த லீடர் அவர் யார் அந்த அபிஜித் வந்துட்டு சொல்லியிருக்காரு, விஜய் வந்து இது மாதிரி பண்ணது வந்து தப்பு, நாங்கள் வந்து தமிழ்நாட்டுக்குள்ளே வந்தா அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ மாஸ் டைலாக் வந்து பேசியிருக்காரு. தமிழ்நாட்டில் வந்து இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டியோட வேலை வந்து ஜீரோ, பர்பஸ் வந்து ஜீரோ, எதுக்குமே அவசியமே கிடையாது. ஏன்னா நார்த் சைட்லேயும் இந்தியா ஃபுல்லாக வந்து யங்ஸ்டர்ஸ் எல்லாரும் ஒன்றாக, அதாவது வந்து இளைஞர்களும் ஜென்சியின் குரலாக வந்து இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டி இருக்குது. அதே மாதிரி இந்த ஜந்தர் மந்தர் போன்ற பெரிய போராட்டங்களை வந்து இவங்க நடத்தியிருக்காங்க. அண்ட் மோடியே பயப்பட வச்சுருக்காங்க அப்படின்னு கூட சொல்லலாம். ஆனால் தமிழ்நாட்டில் யங்ஸ்டர்ஸும் ஜென்சியும் ஜெயிச்சிட்டாங்க. யங்ஸ்டர்ஸின் குரலும் ஜென்சியின் குரலும் கேட்கப்பட்டது. இங்கே வந்து இப்போ 2026 எலெக்ஷனில் இவ்வளோ பெரிய மாற்றத்தை கொண்டு வந்ததே வந்து இளைஞர்கள் தான். அப்போ இங்கே ஏற்கனவே நடந்துக்கிட்டு இருக்கிறதே வந்து இளைஞர்களின் ஆட்சி, ஜென்சியின் ஆட்சி, நம்ம மக்களின் ஆட்சி தான் வந்து நடந்துகிட்ருக்கு. ஸோ வந்து யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து பெரிய இந்த ஆட்சி மேலே கோபம் இல்லை. இப்போ வந்து இருக்கிற சின்ன சின்ன பிரச்சனை